My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota second round registration அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற முக்கியமான ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் அன்பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, யார் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆட் பண்ணல. அல்லது நான் எய்ம்ஸ் ஜிப்மர் மாதிரியான காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போடலை, இப்போ செகண்ட் ரவுண்டில் கொஞ்சம் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதில் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய கேட்டகரி எந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதாக இருந்தாலும், இன்க்ளூடிங் பிஎஸ்சி நர்சிங் உட்பட நீங்கள் வந்து அதையும் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை ரீசெட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பேமெண்ட் ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போட்டிருக்கிறேன், இப்போ செகண்ட் ரவுண்டில் நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அடிஷ்னலாக 2,05,000 ரூபாய் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு பே பண்ணணும். இதில் 2 லட்ச ரூபா டெபாசிட், 5 lakhsங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஸோ டீட்டெயிலாக டெமோவாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட். இந்த எம்சிசி வெப்சைட்டில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் லாகின் அப்படிங்கிறது பண்ணணும். நீட்டினுடைய ரோல் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பாஸ்வேர்டு அண்ட் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிபி கேட்கும். ஓடிபியும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அன்பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு தடவை தான் நம்மளுடைய இந்த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் ஒரு முறை மட்டும்தான் நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அன்பிளாக்கிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்படிங்கிறது வரும். இதில் பாருங்கள், ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதாக ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் அப்படின்னா இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அப்படிங்கிறது வரும். இதுலேயும் எஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தெளிவாக படிச்சிடுங்க. அடுத்ததாக ஓடிபி கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு எஸ் அன்பிளாக் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ ஓடிபி ஜென்ரேட் பண்ணி அந்த ஓடிபியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அன்லாக் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் வில் பி அன்லாக்ட். which means இந்த இடத்துல பாருங்க, kindly make the desired changes in your details or any step of registration process. இதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அட்ரஸ் மாற்றிக்கலாம், நேம் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து நீட் ரோல் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி தான் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே இன்கம்ப்ளீட்னு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த டேட்டாலாம் ப்ரீஃபில்டாக அப்படி சேவ் ஆகி தான் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஜென்ரல் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஏதாவது மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். அட்ரஸ், ஸ்கூல் நேமு, ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுனாலும் மாற்றிக்கலாம். மார்க் மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்துடுங்க. அப்ளை ஃபார் செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம். இங்கே தான் நீங்கள் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதில் எல்லா விஷயங்களும் என்ன இருக்கும்னா டிஃபால்ட்டாக டிசேபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ரீசெட் ஆகியிருக்கும். இப்போ நீங்கள் எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆல் இண்டியா கோட்டா 15%னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது எய்ம்ஸ் ஜிப்மர் போடணுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி நர்சிங் போடணுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதையும் செலக்ட் பண்ண உங்களுக்கு அதற்குரிய ஃபீஸ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ரைட் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆல் இண்டியா கோட்டா 15% அண்ட் எய்ம்ஸ் ஜிப்மர் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 2,05,000 காட்டுது. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் அப்படிங்கிறது வரும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை ஃபார் செக்ஷனில் நீங்கள் விரும்பின எல்லா செக்ஷனும் அந்த ப்ரிவியூ பேஜில் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இஃப் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட், அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் த பேமெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விண்டோ அப்படிங்கிறது வந்துடும். சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துடும். அவைலபிள் சாய்ஸஸ் இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருக்கும். ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள எல்லா காலேஜஸும் உங்களுக்கு ஆட் ஆகி வந்திருக்கும்.
ஃபைன். ஸோ இதுதான் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு முறை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நல்லா யோசிச்சு உங்களுக்கு வேணுங்கிற சேஞ்சஸை ஃபர்ஸ்ட் டைமே எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நான் ரீவேல்யூவேஷன் போட்டேன் சார் 12th மார்க்கில், என்னுடைய மார்க் இப்போ மாறி இருக்கு, நீங்கள் இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் போடாமல் விட்டுட்டேன், இப்போ போடலாமா போட்டுக்கலாம். எய்ம்ஸ் ஜிப்மர் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆட் பண்ணாமல் விட்டேன், இப்போ ஆட் பண்ணலாமான்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் த சேஞ்சஸ் தட் யூ விஷ் டு டூ, அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்பிளாக்கிங் அப்படிங்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.